சத்ரபதி சாம்பாஜி மகாராஜா லெசிம் நடனமாடுவது போன்ற காட்சியால் சாவா திரைப்படம் சர்ச்சைக்குள் சிக்கிய நிலையில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் ராஜ் தாக்கரே உள்ளிட்டோரின் எதிர்ப்பால் அந்த காட்சிகள் நீக்கப்படும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. மராட்டிய பேரரசர் சிவாஜி சாயிபாய் இணையரின் மூத்த மகன். ஆக்ரா அரண்மனையில் 9 வயதிலேயே பிணைய கைதியாக வைக்கப்பட்டவர். தந்தை மறைவிற்கு பிறகு தனது உரிமையான அரச பதவியை மீட்க சிறையில் இருந்து தப்பியவர். முகலாயர்கள், சுல்தான்கள், ஆங்கிலேயர்கள் என யாருக்கும் தலை வணங்காமல் ஆட்சி நடத்தியவர். இதனால் 1689ஆம் ஆண்டில் அவுரங்கசீப் படையுடனான போரில் சிறைப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர். இத்தகைய வீர வரலாற்றை கொண்ட சாம்பாஜிக்கும் தமிழ்நாட்டிற்கும் கூட நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சிதம்பரம் கோவிலில் இருந்து 1648ஆம் ஆண்டு மரப்பெட்டியில் வைத்து கொள்ளையடிக்கப்பட்ட நடராஜர் சிலையை 37 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீட்டு கோவிலில் சேர்த்த பெருமை சம்பாஜிக்கு உண்டு என்று செப்பு தகடுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் சத்ரபதி சாம்பாஜியின் வாழ்க்கை வரலாற்றை லுக்கா சுப்பி, மிமி உள்ளிட்ட படங்களின் இயக்குனர் லக்ஷ்மண் உதேக்கர் சாவா என்ற பெயரில் திரைப்படமாக இயக்கியுள்ளார். சாவா என்றால் சிங்கத்தின் குட்டி என்று பொருளாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் சத்ரபதி சாம்பாஜி கதாபாத்திரத்தில் விக்கி கௌஷல் நடித்துள்ளார். சாம்பாஜியின் மனைவி ஏசுபாய் போஸ்லே கதாபாத்திரத்தில் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். இந்நிலையில் ட்ரெய்லரில் சாம்பாஜி மற்றும் அவரது ராணி ஏசுபாய் லெசிம் நடனத்தை ஆடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிரா அமைச்சர் உதய் சமந்த் சத்ரபதி சாம்பாஜி நடனம் ஆடுவது போன்ற காட்சி அவமதிக்கும் செயல் என முதலில் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜின் வரலாற்றை சரியாக காட்ட வேண்டும் என்றும் வரலாற்றை திரிப்பது சரியல்ல என்றும் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸே கூறியது சர்ச்சையை தீவிரமாக்கியது. இதையடுத்து மராத்திய வரலாற்றில் நிபுணரான மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவை சந்தித்து பேசிய இயக்குனர் லக்ஷ்மண் உதேக்கர் எதிர்ப்புக்கு உள்ளான நடன காட்சிகள் நீக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். என்னதான் லெசிம் மராட்டியர்களின் பாரம்பரிய நடனம் என்ற போதிலும் அது சாம்பாஜியை விட பெரிது இல்லை என்பதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் படத்தை திரையிடுவதற்கு முன்பாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அரசியல் கட்சியினரின் வலியுறுத்தலை ஏற்று சிறப்பு காட்சி ஒளிபரப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இது பிரச்சனையை முடித்து வைத்தாலும் படம் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா என்பது ரிலீஸுக்கு பிறகே உறுதி செய்யப்படும் என்கின்றனர் திரை நோக்கர்கள்.